அதாவது நம்ம ஹைதர் அலி அவர்கள் மண்ணடியில கூட்டம் போட்டு வக்ஃபுல ஊழல் பண்றதா சொல்றீங்க, அது நிரூபிக்க இயலுமா, நேரடி விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாங்க. சவால் விடுறதுக்கு தேர்தல முடிஞ்சு வச்சுக்கிறோங்கிறாரு. ஏன் அப்ப இல்லன்னு மக்கள்கிட்ட ஆக்கி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறாரு. நாம விடுறதா இல்ல. உன்னுடைய ஊழல் ஒன்னு ரெண்டு கிடையாது, அக்கு பேர். நான் ஒரு விஷயத்தை சொன்னால் எவிடன்ஸ் இல்லாம ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன். அவ்வளவு நான் சொன்ன ஊழல் கொஞ்சம், தம்புசெட்டி தெருவில் நான் சொன்ன ஊழல் குறைவு. அதை விட அதிகமாக நீ ஊழல் செஞ்சு அதற்குரிய பேப்பர் ஆதாரங்கள், அதற்குரிய வீடியோ ஆதாரங்கள் எல்லா ரெக்கார்டையும் திரட்டி வச்சுட்டு தான் நான் பேசினேன். அதனால இப்ப தெளிவா டிக்ளேர் பண்றேன், ஹைதர் அலியை விவாதத்தில் சந்திக்க நான் தயார். 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் இருக்கும். நான் அதுக்கு இடைஞ்சல் செய்ய விரும்பல. 12ஆம் தேதி சும்மா தான் இருப்பேன். 12ஆம் தேதி அன்று விவாதம் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்ய முடியல. விவாத ஒப்பந்தம் செய்வதற்காக கிரீன் பேலஸ் படத்துல மண்ணடியில உள்ள கிரீன் பேலஸ்ல நீ 5 பேரோட வா, நான் 5 பேரோட வருவேன். காலை 10 மணி. தேர்தல் பிஞ்சில விடமாட்டேன். தேர்தலுக்குள்ள ஒப்பந்தத்தை போடு. விவாதம் தேர்தலுக்குள்ள வச்சுக்கணும். நிரூபிப்பு மண்ணடியில பொதுமக்கள் மத்தியில ஒவ்வொரு ஊழலையும் புட்டு புட்டு வச்சு நீ தூக்கு மாற்ற அளவுக்கு ஓட்டுக்காக பொய் தெளிவா சொல்ற. உன்னை நான் விட மாட்டேன். எப்ப நீ சேலஞ்ச் பண்ணிட்டியோ உன்னை சந்திக்கிறேன். எங்க சந்திக்கிறேன்? மண்ணடியில கிரீன் பேலஸ் லாட்ஜியில். நல்லா குறிச்சிக்க, தாமுக தெளிவா குறிச்சிட்டு சொல்லுவோம் தலைவனுக்கு. மண்ணடியில 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு கிரீன் பேலஸ்ல நானும் 5 பேர் தான் இருப்போம். நீ 5 பேர் தான், பயப்படாத. நாங்க கரெக்டா 5 தான் இருப்போம், ஒரு ஆள் இருக்க மாட்டோம். நீ 5 பேரோட வா. என்னைக்கு விவாதம், எப்படி விவாதம் என்பதை எல்லாம் அன்றைக்கு ஒப்பந்தம் எழுதிக்கிறோம். அன்றைக்கு முடிவாகிற தேதியில எந்த இடத்துல நானும் சவால் விட்டனோ, நீனும் சவால் விட்டியோ, அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி உன் முகத்திரை கிழிச்சு அதோட உன்னுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை சகாப்தத்தை முடிச்சு வைக்கிறேன். அடுத்ததாக இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த விவாதத்துக்கு வந்துட்டா அதுலயே தெரிஞ்சு போயிடும். வரல என்று சொன்னா, ஒப்பந்தத்துக்கு வரல என்று சொன்னால் மேடை போட்டு உன்னுடைய அவ்வளவு வாதத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய கூட்டம் அதே தம்புசெட்டி நடக்கும் என்று